பாண்டியனை பழிவாங்கணுங்கிறதுக்காக பழனிவேலோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினா முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் கல்யாணத்துக்கான செலவை பழனிவேலே கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்தையும் ஊர்க்காரங்களை எல்லாரையுமே வந்துட்டு பொண்ணு வீட்டுல நாங்க எதுவுமே சொல்லல, பொண்ணு வீட்டுக்காரங்களா தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துவேல சக்திவேல சேர்ந்து டிராமா பண்ணி எல்லாரையுமே நம்ப வச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்களும் இவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சக்திவேல் வந்துட்டு மாரியோட சித்தி பொண்ணை வந்துட்டு பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் ஆக போற டைம்ல கூட பழனிவேல் வந்துட்டு நீங்க காட்டுற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல, எங்க வீட்டாளுக்கு என் கூட நிக்கணும்ல, எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டவங்க, என்ன இத்தனை நாளா பாத்துக்கிட்டவங்க, அவங்க எல்லாருமே கீழே நிக்கிறாங்க, அவங்கள மேல கூப்பிடலாமேங்கிற ஏக்கத்தோட பாக்குறாரு. அவங்க அன்னைகளோட பேச்சையுமே மீறி பழனிவேல் வந்து வாயை விட்டு பாண்டியனையும் அவங்க குடும்பத்தையும் மேல வர சொல்லி கூப்பிடுறாரு. பாண்டியனும் கோமதியும் ஆசாசியா ஸ்டேஜ்ல மேல ஏறாங்க. இவ்வளவு நாளா நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த முத்துவேல் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கையை காமிச்சு பாண்டியனையும் கோமதியும் ரெண்டு பேருமே வந்து ஸ்டேஜை விட்டு கீழே இறங்க சொல்லிடுறாரு. இதை பார்த்ததுமே பாண்டியனோட பசங்க எல்லாருக்குமே பயங்கரமான கோபம் வருது. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பாண்டியனோட பசங்களை எல்லாம் தடுத்து நிப்பாட்டி நமக்கு பழனிவேலுக்கு கல்யாணம் நடந்தாலே போதும், எப்படி நடந்தா என்ன, நம்ம தான் ஆசீர்வாதம் பண்ணணும்லாம் தேவையில்லை, நம்ம கூட இருந்தா தான் கல்யாணம் நடக்குமா, இல்லனாலும் நடக்க தானே போது, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருமே பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து அவங்க பசங்களுக்கு சொல்லி வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் அர்ச்சனை தட்டை குமார் கையில கொடுத்து அனுப்புற சக்திவேல் வந்துட்டு அர்ச்சனையை எல்லார் கையிலுமே கொடு, ஆனா அந்த பாண்டியன் கிட்ட மட்டும் கொடுத்துறாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு குமாருமே வந்துட்டு கரெக்டா அவர்கிட்ட பொறுப்பை மட்டும் அச்சத்தை கொடுக்காம போயிடுறாரு. இதை எல்லாத்தையுமே பழனிவேலும் பாட்டி ஸ்டேஜ்ல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம அவமானப்பட முடியாது, வாங்கப்பா போலாம் அப்படி சொல்லி கதிருமே வந்து பாண்டியனை கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இருந்துமே பாண்டியன் வரமாட்டாரு. நம்ம இப்ப கோவப்பட்டு போயிடலாம், நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கிறதுக்காக நம்ம போயிட்டோம்னா பழனிவேலோட மனசு தான் ரொம்பவே கஷ்டப்படும். பழனிவேலோட ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது மட்டும்தான். அவங்க அன்னைக்கு பண்ணி வைக்கிறாங்க, நம்ம கூட நிப்போம், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் எனக்காக இருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பாண்டியன் பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வழியா விருப்பமே இல்லாம பழனிவேலும் வந்துட்டு தாலியை கட்டிடுறாரு. ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரியும் பழனிவேல் அவர் பேச்சை கேட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரியும் ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு முத்துவேல சக்திவேல சுத்திக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட பழனிவேல் கிட்ட கூட எதுவுமே சொல்லாம வந்துட்டு பாண்டியன் வீட்டாளர் எல்லாருமே மண்டபத்தை விட்டு வெளியே போக போறாங்க. கண்டிப்பா அவங்கள மேல ஸ்டேஜுக்கு கூப்பிட விட மாட்டாங்க, நம்மளே கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்துட்டு அவங்க வீட்டுக்காரமா கூப்பிட்டு கீழே போயிடுறாரு. இப்ப பழனிவேலும் அவங்க வீட்டுக்காரமா ரெண்டு பேருமே வந்துட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்து காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருடா பழனி அப்படின்னு சொல்லி பாண்டியனுமே வாழ்த்திட்டு பாண்டியன் குடும்பம் எல்லாருமே வந்துட்டு மண்டபத்தை விட்டு வெளியே கிளம்புறாங்க. ஏற்கனவே வருத்தத்தோட வெளியே கிளம்பிட்டு இருக்கிறவங்கள வீம்புக்கனே வம்பளுக்கிற மாதிரி முத்துவேல சக்தியிலும் போய் நின்றுட்டு என்னமோ கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க, அப்படியே மறந்துட்டு போயிடாதீங்கன்னு எங்களே சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் சாப்பிடாம போற, வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து வம்பளுத்துக்கிட்டு இருக்காரு. யாரையுமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பாண்டியன் வீட்டாளர் யாருமே வீட்டுக்குள்ள கூட போல, எல்லாருமே வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சு கடைசியில நம்ம பார்த்த பொண்ணை வந்துட்டு இப்படி பண்ணி ஏமாத்திட்டு போயிருச்சு, என்ன நடந்திருக்குனே தெரியல, ஏதாவது காரணம் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு போய் தான் கடைசி நேரத்தில் அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்க. இப்பதான் பழனிவேலுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுல, இப்பயாவது போய் அந்த பொண்ணு வீட்டுல என்ன காரணத்துக்காக கல்யாணத்தை நிப்பாட்டீங்கன்னு கேட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கோமதியுமே கிளம்புறாங்க. அதுதான் பழனிவேலுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இது என்ன ரீசனா இருந்து எதுக்காக போகுது அதெல்லாம் ஒன்னும் கேட்க வேண்டாம், விடு பழனிவேல ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே வந்து வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியாம அவங்க மனசுல இருக்க ஆதங்கத்தை எல்லாத்தையுமே வந்து முத்துவேல் சக்திவேல் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கனால என்ன பண்ண முடியும், எங்களுக்கே இந்த கல்யாணம் எப்படி நின்னுச்சுன்னு தெரியல, நாங்க மட்டும் என்ன பண்ண முடியும் கோமதின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கையை விரிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர பழனிவேலும் அவங்க ஒய்ஃபும் வந்து டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கு போக பாக்குறாங்க. போறவங்களை தடுக்கிற சக்திவேல் வந்து அங்க எதுக்கு போற, இனிமேல் அதுவும் வீடு கிடையாது, இதுதான் உன் வீடு, இனிமேல் அவங்க கடையில போய் நீ எடுபடி வேலை எல்லாம் பார்க்க தேவையில்ல, ஒழுங்கா நம்ம வீட்லயே இருந்து பிசினஸ் பாக்குறதுக்கு வழியை பாரு, இனிமேல் அந்த வீட்டு ஆளு கூட யாரு கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி பழனிவேல் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வரப்பே இதெல்லாமே சொல்லி கொடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போற பழனிவேல் வந்து திரும்பி பாக்குறாரு, ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. அப்பவே பழனிவேல் வந்து முடிவு பண்ணிடுறாரு, எவ்வளவு சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போயிடணும், இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படிங்கிற முடிவை அப்பயே எடுத்துறாரு. வீட்டுக்குள்ள போற பழனிவேல் வந்து விருப்பமே இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற, அதுதான் நீ நினைச்சபடி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, இன்னும் அந்த பாண்டியன் வீட்டாளர்களை நினைச்சுட்டு இருக்கிறியா, இனிமேல் அவங்க அவ்வளவுதான், அவங்க கதையெல்லாம் முடிஞ்சு, இனிமேல் பாண்டியன் எந்த மூஞ்சி வச்சுட்டு உங்ககிட்ட பேச போறான், உனக்கு ரெண்டு பொண்ணை பார்த்துமே அவனால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, நான் பாரு ஒரே பொண்ணு தான் பார்த்தேன், டக்குன்னு ஒரே நாள் கல்யாணத்தை முடிச்சிட்டேன், இது நீ அப்பவே எங்க கூட இருந்தேன்னா உனக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்திருக்கும், தேவையில்லாம இத்தனை நாளா போய் பாண்டியன் கடையில போய் எடுபடி வேலை பார்த்து உன் மானத்தை நீயே கெடுத்துக்கிட்ட, இப்பயாவது திருந்தி எங்க கூட பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல சக்திவேல் உட்காந்து பழனிவேலுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத டைம்ல பழனிவேல் வந்து பாண்டியன் வீட்டுக்கு ஓடுறாரு. பழனிவேல போக விடாம முத்துவேல சக்திவேல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் தட்டி விட்டுட்டு பழனிவேல் வந்து டைரக்டா பாண்டியன் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. டைரக்டா பாண்டியன் கிட்ட போற பழனிவேல் வந்து நான் இத்தனை வருஷமா உங்க கடையில தான் வேலை பார்த்திருக்கிறேன், எனக்கு சம்பளம் நீங்க எதுவுமே கொடுக்கவே இல்லையே, அதுதான் எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் இத்தனை நாள் வேலை பார்த்த காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி பழனிவேல் கேட்கிறாரு. முத்துவேல் சக்திவேல் பேச்சை கேட்டுட்டு இவனும் மாறிட்டானா அப்படின்னு சொல்லி பாண்டியனுமே சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காரு. என்ன யோசிச்சு
யோசிச்சுட்டு இருக்கீங்க, என் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பழனிவேல் வந்து மிரட்டுற மாதிரி கேக்குறாரு. இதனால கோவமாகற பாண்டியனும் போய் டக்குனு பீரோக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து பழனிவேல் கையில கொடுத்துறாரு. பணத்தை வாங்கிட்டு ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காத பழனிவேல் வந்து மறுபடியும் வந்து முத்துவேல் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ள போனதுமே எதுக்குடா அங்க போன, கையில எதுக்கு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இத்தனை நாளா பாண்டியன் கிட்ட நான் வேலை பார்த்திருக்கேன்ல, அதுக்காக அவங்க சம்பளம் எதுவுமே கொடுக்கவே இல்ல, அதனாலதான் இப்ப போய் மொத்த சம்பளத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு இல்ல, எனக்கான பணம் என்கிட்ட வந்து தானே ஆகணும், அதனாலதான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பழனிவேலுமே சொல்லிட்டு இருக்காரு. சபாஸ்டா பழனி, இதை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்ப பழனிவேல் வந்து ஒட்டுமொத்த பணத்தையுமே டேபிள் எடுத்து வச்சு எனக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. முத்துவேல் சக்திவேல் எதுவுமே பேசாம இவன் என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்காக கல்யாணத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க எல்லாம் தெரியாது, ஆனா இங்க இருக்கிற பணம் வந்து நீங்க எனக்கு கல்யாணத்துக்காக பண்ண பணத்தை விட அதிகமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் வச்சுக்கோங்க, இனிமேல் என் வாழ்க்கையில தலையிடாதீங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு டைரக்டா பாண்டியன் வீட்டு கிளம்பிடுறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துவேல் சக்திவேல் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், நீ என் தம்பி உன் மேல இருக்கிற பாசத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஏன் இப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலும் பழனிவேல எப்படியோ மனசு மாத்த ட்ரை பண்றாங்க. நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கான செலவு மொத்தத்தையுமே நான் திருப்பி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமே என் வாழ்க்கையில தலையிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து அவங்க வீட்டுக்காரமா கூப்பிட்டு டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்பதான் பாண்டியனுக்கும் பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்குமே புரியுது பழனிவேல் வந்து இந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் கல்யாணத்துக்கான செலவை முத்துவேல்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காருங்கிறது பாண்டியன் வீட்டு ஆளுங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருது. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போற கோமதி வந்து ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்து பழனிவேலுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே பாட்டு முத்துவேல் சக்திவேலும் பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்து அவங்க அன்னைக்கு 2 பேரும் கல்யாணத்துக்காக பண்ண செலவை திரும்ப கொடுத்து பாண்டியன் குடும்பத்துக்கே திரும்ப போனாதான் அந்த முத்துவேல் சக்திவேல் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டின மாதிரி இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.